இங்கே பாருங்க, மேலே தேன் கூடுக்குது, அந்த மரத்தில் ஏற முடியல. தேங்காய் வெட்டுறவங்க கீழே புகை போட்டு அந்த குலவையெல்லாம் பறக்க விட்றாங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துக்குள்ளே பாருங்கள், தேன் குலவி அப்படியே பறக்கும். பெரிய கூடு, செங்குலவி கூடு பெருசு. அதில் 2-3 லிட்டர் தேன் இருக்கும். காஞ்ச மட்டையை போட்டு எரிய வச்சு அது மேலே பச்சை மட்டையை போடுவாங்களாம். அங்கே பாருங்க. சரி வந்துடுங்க, ஓடிடலாம். பிடிங்கி விட்ற போகுது. அது பெரிய குலவிங்க. இந்த நாய்ங்க வேறு இங்கேயே இருக்குது, அதுங்களை கடிச்சுப்பிடுமா? இது வரவே வராது. நான் என்ன பண்ணட்டும்? சிவாவும் விஜயும் என்ன பண்ணாலும் வரமாட்டாங்க. கருவாக்குட்டி கூட கூட்டிகிட்டு போயிடலாம், இழுத்துக்கிட்டு போயிடுவேன் நான். வரவே வராது. பிடிங்கி விட்ற போகுது. கண்ணு பாக்கம் பிடிங்கி விட்டுருச்சுன்னா இன்னொரு தடவை அப்படி தான் கண்ணை மூடி தெரிஞ்சு 2 நாளாக. பாருங்கள் எவ்வளோ போக போகுதுன்னு. எவ்வளோ வேலை பண்ணி ஒரு மரத்தில் இருக்கிற தேங்காய் வெட்டுறாங்க பாருங்கள். கொஞ்சம் தான் இருக்குதாம்மா. பௌர்ணமியில் தான் காலியாகும்னு சொல்லுவாங்க. இப்போ அமாவாசை தானே.